மக்களே, அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். நீங்க ஒரு நாள் போயிடுவீங்க, நான் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன எப்போதும் சமைக்கலாம். அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காதே. எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே. சோறுண்டு, சுகம் உண்டு, ருசி உண்டு, ருசி உண்டு, ருசி உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. நான் இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்லிட்டேன். அதனால இன்னைக்கு அந்த சொர்க்கத்துல போயிட்டு நம்ம சமைக்க போறது யாரு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தேவதை கூட. உப்பு போடும் உலக அழகி, தேங்காய் துருவம் தேவதை, காரம் போடும் கனவு கண்ணி, என் வள்ளி, என் சுந்தரி, என் அழகி, என் கியூட்டி, என் பியூட்டி, என் ஸ்வீட்டி. she is also a naughty. yes, let's welcome என்னோட ஃபேவரட் டெல்லுலு. காதலிக்கும் ஆசையில் கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்குள் காதல் கூட்டது உன்னால். பட்டினத்தார் பாடல் மற்றும் பாடம் செய்து ஒப்பித்தேன் கண்ணே நான் உன்னை காணும் முன்னால். என் ஆசை மூங்கில் வெடிக்க வைத்தாய், என் ஆண்மை எனக்கே விளங்க வைத்தாய். நான் தொட்டுக்கொள்ள கிட்ட வந்தால் திட்டி திட்டி திட்டித்தாய். காதலிக்கும் ஆசை என்னடா இப்படி யாராச்சும் நிப்பாங்களா? இல்லடா, அதுக்கு என்னன்னா இப்படி போயிட்டு எந்திரிக்க முடியாது, ஸ்லோவா தான் எந்திரிக்க முடியும். இதுக்கு தான் சொல்றேன் ஜிம் போ, வொர்க் அவுட் பண்ணுன்னு. ஜிம் போவேன், வொர்க் அவுட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த டைம்ல நீ தான் வந்து ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வாரம் யாரு வராங்களோ அவங்க கிட்ட எல்லாம் இதெல்லாம் போய் சொல்லிட்டு இப்ப நான் வரும்போது என்கிட்ட இந்த கதை. என்ன பிடிச்ச பொண்ண நான் பார்த்தேன், என் மனச அவகிட்ட கொடுத்தேன். டெல்லுலு சொல்லுலு சொல்லுலு, தயவு செஞ்சு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணுங்கடா. ஏன்டா? ஏன் அப்படின்னா நட்சத்திரமே என் பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு இத்தனை லைட்? மூன்டா, நானு நட்சத்திரம் இல்ல, மூன். சூப்பர்மா. இல்லம்மா, மூணு அப்படின்னு சொல்லும்போது நிலா எல்லாருமே வந்து சொல்றதுதான். ஆனா நட்சத்திரம் பாரு யாருமே சொல்லல. நீ தான் என் நட்சத்திரம் சொல்லியிருக்காங்களா? சொல்லிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா? நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அதிர்ச்சி அருண் மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. அவன் வாரத்துல 5 பொண்ணை பாத்துட்டு இருக்கா. நீ வந்து தேவையில்ல. வாரத்துக்கு 5 பொண்ணா? அவன் புரோக்கரா? இது தெரியாம இது தெரிஞ்சிருந்தா என்னோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேனே. ஓகே, ஸோ டெல்லுலு உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு கிச்சன் கலாட்டா. இனி சமைக்கலாம் அசால்ட்டா. அசால்ட்டாவா? இந்த பாரு, டிசிடிசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வாட்டி தான் நான் கிச்சன் பக்கம் போய் சமைச்சேன். அப்படியா? அதுவும் என்னோட ஒரு டெல்லுலுக்காக மட்டும் நான் சமைச்சேன். அதுக்கப்புறம் கிச்சன் பக்கமே நான் போகல, சமைக்கல. ஆனா நீ தான் இன்னைக்கு வர போறேன்னு சொன்ன போது நான் ரொம்ப சந்தோஷம். அஸ்வத்னா அவனுக்கு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு. பட் உன்னை பத்தி வரி பண்ணிக்க அவசியமே இல்ல. இல்ல, நான் ஏதோ ஒரு அனாதை மாதிரியும் எனக்கு எந்த ஒரு குடும்பமும் இல்லாத மாதிரியும். உனக்கு ஏதாச்சும் ஆனா கூட பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லையா? என் தாய்க்கு யாரு பதில் சொல்லுவா? என் தந்தைக்கு யாரு பதில் சொல்லுவா? என் தங்கைக்கு யாரு? என்ன லவ் பண்ற பல பெண்களுக்கு யாரு பதில் சொல்லுவாங்க? நான் உன்ன லவ் பண்ணல. நீ என்ன லவ் பண்ணல? அப்போ இவ்வளவு நாள் சிரிச்சு பேசுறதெல்லாம் பொய்யா? பொய்யா? என்ன பார்த்து நிக்கி நிக்கி நீ வந்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன பொய்யா? அப்படி சொன்னாலே லவ்னு நினைச்சுப்பியாடா பைத்தியம்? உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிச்சேன். அது அழுதான். இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன மாதிரி சமைக்க போறோம் பாத்துக்கலாம். ஒரு ஃப்ளோல போலாம். நான் எந்த விஷயம் ப்ரிப்பேர் பண்ண ஒர்க் அவுட் ஆகுதுடா. எல்லா விஷயத்துல அப்படிதான், லவ் வாழ்க்கையில அப்படிதான்டா. நான் பிளான் பண்ணா அது ஃப்ளாப் ஆயிடுது. ஃப்ளாப் ஆகுது. லவ்வும் அப்படிதான். இதே சுக்குநூறா இருக்குடா. லவ் எல்லாம் பண்ணி சுக்குநூறாயி போயிட்டேன். இதே ஆமாண்டா. கவலைப்படாத, இன்னைக்கு நிறைய சொல்யூஷன் நான் உனக்கு வந்துட்டு தரேன். உன்கிட்ட இருந்து நான் அட்வைஸ் எடுத்துக்கிறேன். இல்ல, நானே ஒரு லவ் ஃபெயிலியர் தான். அதனாலதான் கவலைப்படாத, மாத்தி மாத்தி புலம்புவோம். வாங்க, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி தரேன். கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி. ஓகே, வாருங்கள் வாருங்கள் சமைப்போம். கவிதை தெரியாது எனக்கு. தெரியாது. டெல்னா, கவிதை தெரியாது எனக்கு. உன்னை தவிர வேறு எந்த கவிதை தெரியாது எனக்கு. சரி, அப்போ ஒரு கவிதை பாடு. கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, இரண்டுமே ஒன்றுதானோ. அதாவது ஒன்னேதான், உங்க அண்ணன் பாட்டு போட்டா மட்டும் சிரிக்கிற, ஆனா நான் கவிதை சொல்லும் போது நீ முறைக்கிற. கவிதையாடா நீ சொன்னது? நீ கவிதை சொல்ல போறேன்னு தானே சொன்ன. அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சரி, ஓகே டெல்னா, இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து அழகா ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன ரேசிங் கியர் மாதிரி வந்துட்டு இப்படி புடிச்சிட்டு இருக்கற? அதான் இது பார்த்தாலும் ஸ்டியரிங் மாதிரி தான் தெரியுது. ரெடி போலாம். ஓகே ஓகே, நம்ம பத்த வைக்கிறேன். பத்த வைமா, நல்லா பத்த வைமா. வெரி குட். ஐயோ, புகை வருதுடா. இதுல ஏதோ ஒண்ணு ஊத்திக்கலாம் கொஞ்சமாவே.
ஏதோ ஒண்ணு ஊத்திக்கலாமா? வெடிய போதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுமா? அல்ல அது ஊத்துற இது ஊத்துற மாதிரி யோசிச்சேன். ஏய், எல்லாரும் தண்ணி ஊத்தி தானே கழுகுவாங்க. என்ன ஆயில் ஊத்தி கழுங்கிட்டு இருக்காங்க? இப்பதான் மிகப்பெரிய விஷயம் நம்ம பண்ண போறேன். மிகப்பெரிய விஷயம் என்ன பண்ண போற? எனக்கு இது ரொம்ப பயம் இருக்கிற ஒரு விஷயம் தான். உன்னோட மூஞ்சி போனாலே பிரச்சனை இல்ல, ஏன் மூஞ்சி, ஏன்னா நான் என் மூஞ்சி வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் மூஞ்சி என்ன இலக்கார மூஞ்சி? சரி, நீ இது போட்டுக்கோ, அதுல நீ அவளே படாத, நான்லாம் சப்பமா. கொஞ்ச நேரத்துல டீக்கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களமா ஆக்கிட்டாங்களே. இங்க பாரு, இப்ப நம்ம இப்படி பண்ணணும்டா கொஞ்ச நேரம். ஆமா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது. சரி, இது அப்படியே ஆகட்டும் கொஞ்ச நேரம். நீ அப்பா இது இப்படி பண்ணிக்கோ. சரி, ஓகே. இப்போ நான் கரெக்டா சொல்றேன் கேளு. லவ் பண்ற அப்புறம் தான் பிரேக்கப் பண்ணணும். பிரேக்கப் பண்ண அப்புறம் லவ் பண்ண முடியுமா? ஏன்டா வாயில நல்ல வார்த்தையே வராதா? வேற பையனை லவ் பண்ணலாம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. மா, பாய் பெஸ்டின்னு ஒருத்தன் நீங்க வந்துட்டு கூப்பிடுறீங்களம்மா, பாய் பெஸ்டின்னு. அவங்கனால தான் வந்துட்டு பாதி பிரச்சனையே. இங்க பாரு, நல்ல காதல் பண்ற ஒரு பையன் வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பா தான் இருப்பான். குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி அந்த பாய் பெஸ்டி நடுவுல வரும்போது, அதான் நான் சொன்னேன்ல, இந்த காந்தி மாதிரி, டிஜே காந்தி மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டு நடுவுல வந்துடுவான். இப்போ அவனுக்காக சிரிப்பாங்க. பாத்தியா? He is your boy bestie. இது ஒரு சினாரியோ. இது ஒரு சினாரியோ. Forget about that. அது நம்ம forget எப்படி பண்ண முடியும்? எங்க வயித்துல இருந்து அடி வயித்துல இருந்து சூடா ஒன்னு வாய் வழியா ஒன்னு கிளம்பி வரும் பாரு, அதை நாங்க இறக்கிடுவோம். ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டுனா வேற, லவ்னா வேறடா. ஃப்ரெண்ட் கூட லவ் பண்ண முடியாதுடா. நீங்க இந்த மாதிரி தான் சொல்றீங்க. எங்களுக்கு வந்து உங்களை நல்லாவே தெரியும். ஆனா அவனுக்கு அது நான் என்ன கேக்குறேன், பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லுவேன் நான். அது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமா நீங்க அது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் ரிஸ்க் எடுப்பாங்க. ஓகேவா? நம்ம விழுந்துட்டே அப்படின்னு இருந்தா அடுத்த ஸ்டெப்ல இருந்து தனி கலர், அது பச்சை கலரா மஞ்சள் கலரா அது சிவப்பு கலரா எந்த கலர்னு தெரியாது, அந்த கலர் வெளியே வந்துரும். நல்ல ஸ்டீம், இது கொஞ்சம் ஸ்டீம் எடுக்கல வேணாம். அவா சேர்ந்து இருக்கும். கொஞ்சம் இல்ல ஸ்டீம் நான் வீட்ல போய் எடுத்துக்கிறேன். எதிர்பார்க்காம தான் என்னம்மா பறக்குது? அது எங்க இருந்து வந்ததுடா? ஓகே ஓகே ஃபைன். என்ன பறக்குது? யார் பார்க்கல? நீங்க எதுக்கு அங்க தெரிச்சு போச்சு? எனக்கே ஒண்ணும் புரியலையே. நான் சத்தியமா இங்க தான் வச்சது, எங்க இருந்து தெரிச்சு போச்சுன்னு எனக்கே தெரியல. ஐ ஓகே பேபி. ஐ அம் ஓகே பேபி. ஐ டோல்ட் டிஜே அந்த பாய் பெஸ்டி கேக்குறதுக்கு யாருமே இல்ல. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. நாங்க சிவனே தான இருக்கோம். நான் உன்கிட்ட தான பேசிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு பாசமா, என்ன ஆச்சு அப்படி நான் கூட்டி போறேன்ல, அப்ப டப்புன்னு நடுவுல ஆர் யூ ஓகே பேபின்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவாங்களா? நீங்க ஐ அம் ஓகே பேபின்னு டெக்ஸ்ட் போடுவீங்களா? நாங்க அதை பார்க்கணுமா? இத மாதிரிலாம் வந்துட்டு ஆடியோ அனுப்புவாங்க. நாங்க வந்துட்டு கேஷுவல் தான்ப்பா இதெல்லாம். இதுதான் ப்ராப்ளம். புரியுதா? இப்போ இது எடு அது எடுத்து யாரு சமைக்கிறது? இது எடுத்து ரெண்டு பூசிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் எடுத்து சமைப்போம். ஓகே. ஆனா ஒன்னேன்னு சொல்றேன் டெல்னா, நான் இவ்வளவு தம் கட்டி நான் பாட்டு பாடுறேன் இல்லனா ரொம்ப வாசிக்காத. தம் அடிக்கிறதெல்லாம் இங்க சொல்லலாமா என்ன? தம் அடிக்கிறதா? ஏதோ தம் கட்டிட்டு இங்க பேசிட்டு இருக்கேன். அந்த தம் இல்லம்மா, இந்த தம்ம சொல்லிட்டு இருக்கம்மா. என் வாழ்க்கையில என்ன நாரடிச்சு என்ன வீணாக்கி எங்க அம்மா அப்பாலாம் இப்படி பாத்துட்டு. சரிம்மா, நல்லா கேட்டுக்கோ. தொப்ப இல்ல, வயித்தெரிச்சல். ஓகே, புரியுதா? நான் வந்து இவ்வளோ தம் கட்டி நான் பேசிட்டு இருக்கேன். பேசுறதெல்லாம் விட்டுட்டு நான் கொஞ்சம் கருப்பு தான், பரவாயில்ல, நான் சிவப்பு தான், அந்த மாதிரி டான்ஸ் அது நான் பாக்குறேன். எப்படி இருக்கும் எனக்கு? அடிச்சு ஒருத்தனை கோமணத்தோட ஓட விட போறேன். எல்லாரும் இங்க பார்க்க போறீங்க. என்ன ஓமன பண்ணேவா? மா, எதுக்கு இவ்வளவு சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே அடிக்காதே அடிக்காதே அழகாலே. இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஷோல தண்ணி குடிச்சதே கிடையாது. ஏன்டா இப்ப தண்ணி குடிக்கிறப்போ குடிக்க வச்சுட்டா? அதான் அந்த மெஷின்ல இருந்து இவ்வளவு பாட்டு வரும்ன்றது எனக்கு தெரியாம போயிடுச்சு. இது ஓகேவாடா இந்த கலர்? இதுதான் நான் கேக்குறேன். இது ஓகேவா? இப்போ நம்ம கொஞ்சம் இது இப்படி கொஞ்சம் கலர் மாறின பிறகு நம்ம வந்து என்னடா அதுதான் புது ட்ரிக்டா. என்னம்மா இது சொல்லி பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப நேரமா வந்ததுல இருந்து 15 மினிட்ஸ் இதே பண்றோமே. இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்கு, முடிச்சிரோம். நம்ம கொஞ்சம் ஷெஃப் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். அப்பதான் வந்து நல்லா வரும். ஷெஃப் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க.
ஆரம்பத்துல இங்க பாரு இப்படி போடுவாங்க செஃப். dishes ஒதுக்க கூடாதுடா. என்ன செஃப் இந்த மாதிரி தான் போடுவாங்க? சரி கொஞ்சம் போட்டுக்கோ, பரவாயில்ல, தப்பில்ல. இன்னும் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. அது அவனே தான் சாப்பிடுவா. இனி நம்ம என்ன போட்டுக்கலாம்? இப்போ நம்ம வந்து உப்பு போட்டோமா? என்னம்மா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு இந்த மசாலா போடவா? மசாலா போட்டுட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட உனக்கு என்ன தோணுது? 2 ஆப்ஷன் இருக்கு, நீ ஏதோ ஒன்று தோடு. அதாவது இது சமைச்ச அப்புறம் இது கீழே தானே போட போறோம், எது போட்டா என்ன? அப்ப இது போடலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அது என்னடா எல்லாத்துக்கும் தயாரா இருக்கா? சரி, அப்ப இன்னும் கொஞ்சம் இப்ப வாசனை வருதா? அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். சரி அம்மா, இந்த மாதிரி இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கல்யாண கதையை எடுக்கவே எடுக்காத. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்து ரொம்ப தீவிரமாயி 1 மாசம் நான் வந்து கல்யாண ஆசைக்குள்ளேயே இருந்துருச்சு. அதுக்குள்ளே வந்து 1 மாசத்துக்குள்ள வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது லைஃப்ல நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் வேணும், ஒரு மண்ணு வேணாம், சன்னியாசி ஆக போறேன் நான். ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டு நான் வந்து வாழ போறேன். எனக்கு வேணாம், கல்யாணமும் வேணாம், ஒண்ணும் வேணாம் எனக்கு. நீ போ, ஆசையெல்லாம் போச்சு. இதயமே இதயமே. சரி சொல்லு, ஏதோ சொல்ல வந்தியே. இது கொஞ்சம் நானே தெரியாம போட்டுட்டு இருக்கேன். அவங்க அதுதானே வச்சிருக்காங்க, இதெல்லாம் போடுறதுக்கு தானே வச்சிருக்காங்க. அது பிராண்டிங்காக வச்சிருக்காங்க. கிடையாது, என்ன இதெல்லாம் வந்துட்டு போடுறதுக்காக வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய ஒரு பிராண்டிங் பண்ணேன், தெரியுமா தெரியாதா? தெரியும். இதுக்கு ரியாசன் கிச்சன் காவட்டாய், நீ சமைக்கலாம், மசாலா வழங்கோர் தீட்டி பெருங்காயம். ஒரு சில கையெல்லாம் கறி மசாலா போடலாமா கொஞ்சம்? சூப்பர் மக்களே, எல்லாரும் தயாரா இருக்க. இது வாசனை கொட்டுது மக்களே, வாசனை கொட்டுது. குப்பையில தான் கொட்டுது. இது வாசனை கொட்டல, குப்பையில கொட்டுது. சீரியஸா கொட்டல, சீரியஸா கொட்டுவோம். அந்த கொட்டலடா, மூக்குக்கு நிறைய நிறைய கொட்டுது, நெடியா இருக்குது, நல்லா இருக்கு. எனக்கே ஆசையா இருக்கு மக்களே இது சாப்பிடணும்ட்டு. என்ன எனக்கே ஆசையா இருக்கு மக்களே சாப்பிடணும்ட்டு. என்னது வெறும் மசாலா? ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்லா சாப்பிட்டு பாருங்க. இதை எதை வச்சு சாப்பிடுறது? நானு வெயிட் பண்ணடா, இதுக்கு அப்புறம் இருக்கு ஒரு மேஜிக். சரி இன்னும் கொஞ்சம் சிக்கன் போட்டுக்கலாம், ஏன்னா கரிஞ்ச வாசனை வருது. ஐயோ, இந்த நான் இங்க 10 வச்சிருவேன்னு நினைக்கிறேன். சன் டிவி ஸ்டுடியோ. ஐயோ, நம்ம தக்காளி போடல, தக்காளி போட்டிருக்கணும் மக்களே. இந்த உலகத்தில் எவ்வளவு அற்புதம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அற்புதமா நீங்க வந்துட்டு பாத்திருப்பீங்களா? நீங்க வந்துட்டு சட்டியில என்னம்மா கரிஞ்சிடுச்சுடா கீழே. வாஷ்பேசின்ல தான் இதெல்லாம் கழுவணும், இங்க கழுவிட்டு இருக்கேன். அதாவது மக்களே, இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக் எல்லாம் நடக்கும், நம்ம அதை கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்ல. கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் நம்ம இதுல. ஓகே, வெரி குட். இப்போ மக்களே நம்ம கொஞ்சம் உப்பு போடணும், ஏன்னா நம்ம அப்ப அதிகமா வந்ததுல இருந்து தப்பா போட்டுட்டேன். இந்த மாதிரி ஏன்னா உப்பு போடணும்டா, நம்ம உப்பு போடவே இல்ல சிக்கன்ல. சமையலறையே நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. சிலிண்டர் வந்தேன்னு வச்சுக்கோ. சரி, இப்ப நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். மறுபடியும் முதல்ல எவ்வளவு தண்ணி வேண்டாம், கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம், தப்பில்ல. அது ஒரே செகண்ட் குடு. சூப்பர். இத வந்து சிக்கன் சூப்பர் ரெடி. எஸ். சத்தியமா நினைக்கல இந்த மாதிரி கலருக்கு வருது. நான் கடையில மட்டும் இந்த கலர் பாத்துர்க்கேன், ரியல் லைஃப்ல நாம சமைக்கிறது இந்த கலர். ஒரே செகண்ட். என்ன நீயே சந்தோஷப்படுற? இதெல்லாம் நல்லா இருக்கு, இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு நீ வந்துட்டு வியந்து பாக்குறியா? ஆமா, நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். இப்போ நம்ம வந்து இது மூடி வைக்கணும் மக்களே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சிக்கன் வேகிறதுக்கு 20 மினிட்ஸ் போதும். என்ன இதுதான் எல்லாமே போட்டுடணும். ஆரிகானோலாம் போடணும், நல்லா இருக்கும். ஒரிகானோ வேணாமாடா? நல்லா இருக்கும். இது என்னது இது? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. சரி, இப்போ இதுல ஏதாச்சும் ஒரிகானோட டேஸ்டாலும் உங்களுக்கு பிடிக்கலனா என்ன, அது மட்டும் தான் இதுல இருக்கிற குறைனா, அது மட்டும் இதுல இருக்கிற குறை, வேற எந்த குறையும் இல்ல. மன்னிச்சிருங்க, ஏன்னா அதுக்கு பொறுப்பு நான் இல்ல. சோ வெள்ளித்திரையில எப்போ டெல்னா உங்களை பார்க்கலாம்? வெள்ளித்திரைனா பிக் ஸ்கிரீன் சொல்றியா? இல்லைன்னா ஃப்ரைடே எப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டா. வெள்ளித்திரைன்னா அதுதான். சீக்கிரம் பார்க்கலாம்டா, பார்க்கலாம். நம்ம ஒரு முடிவில் இருக்கோம், கடவுள் என்ன முடிவில் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். நான் வந்து எவ்வளவு மனசார நான் கேட்கிறேன். சடனா டப்புன்னு அந்த பாய் பெஸ்டிக்கு நீ வந்து வாவ் தங்க குட்டி, என் செல்ல குட்டி அப்படின்னு சொன்னா, அப்ப இவ்வளவு வருஷமா நான் இருந்தது பொய்யா?
இல்லடா அது பொண்ணுங்க எப்பவுமே அப்படிதான். நம்மள வளைச்சு வளைச்சு ஒருத்தர் லவ் பண்ணுவா, நம்ம உள்ள மாட்டோம். ஆனா எங்கேயோ சைட்ல வந்துட்டு ஏதோ எஃபர்ட் போடாத ஒண்ணு போகும், நம்ம அங்கதான் போய் விழுவோம். ஆனா ஒன்னே நிட்டல்னா நல்லா கேட்டுக்கோ, வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் வந்துட்டு குறிஞ்சி பூ பூக்கும்னு நீ வந்துட்டு நினைக்காது. குறிஞ்சி பூ கிடையாது, குறிஞ்சி பூ. குறிஞ்சி பூ냐? குறிஞ்சின்னு சொல்லுடா. குறிஞ்சியா? லிண்டா, that's me. குறிஞ்சி. குறிஞ்சி பூ. குறிஞ்சி. குறிஞ்சி. அது குறிஞ்சி பூ. இன்னும் ஷார்ட்டா கூப்பிட்டா வேற மாதிரி கேட்கும். நான் குறிஞ்சி பூனே போய்க்கிறேன். அந்த குறிஞ்சி பூ இருக்கு இல்லையா, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூத்துக்கிட்டே இருக்கும், அதை பறிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், மறுபடியும் பூக்கும். அதே மாதிரி தான் காதலும். ஒரு வாட்டி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு பூக்காதுன்றதெல்லாம் சட்டமே கிடையாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. வரட்டும், நல்ல ஒரு பையன் வரட்டும். ஐயோ நம்ம இது ஏதோ சமைக்க வச்சிருக்கோம். அத விடுமா, அது எதுக்கு கவுன்சி. ஓகேடா, இதெல்லாம் சொல்லுமா. வருண்டா, உனக்காக ஒரு ஆசீர்வாதம் பண்றேன். பர பர பறவை ஒன்று கிரு கிருவென தலையும் சுற்றி உன் காலில் விழுந்தது பெண்ணே ஜெபிக்கவா. ஆஹா, நான் அப்ப நம்பல, இப்ப நீ உண்மையாவே சன்னியாசியா மாறிட்ட. நான் மாறிட்டேன் பாரு, ருத்ராட்சத்துல இருக்கு. சூப்பர் சூப்பர், நைஸ். நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, நீ எப்படி என்ன பிளஸ் பண்ணி அதே மாதிரி நான் உன்னை பிளஸ். ஒழுங்கா சொல்லு. அதாவது வாழ்க்கையில உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அது ஓகே. உனக்கு வந்து நல்லா கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. காது கேக்குது சொல்லு. புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இதே மாதிரி வெள்ளை கலர் புடவைய கட்டிக்கிட்டு நீ புதன் வெள்ளிக்கிழமை புதன் வெள்ளிக்கிழமை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன் வீடு எங்க இருக்கு? கேரளால இருக்கு. என்ன கொடுமை சரவணன். கேரளால இருக்கு அப்படின்னா ஒரு 840 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்த அப்படின்னா வந்து உனக்கு தாம்பரம் ஜங்ஷன்ல ஒரு தாம்பரத்துல இருந்து எனக்கு வேண்டாம். அப்படிதான் வந்தான் அவன் ஹைவேஸ்ல. சரி, பெருங்கழுத்தூர் ஓகே அவனுக்கு வேண்டாம், எனக்கு தமிழ்நாடு ஓகே தான். பாரு, நான் இங்க பஸ் ஏத்திட்டு போயிட்டு இருக்கேன், அப்படிதான் சொல்ல முடியும். தமிழ்நாடுன்னு சொல்லுடா. தமிழ்நாட்டுல ஓகே, தமிழ்நாட்டுல ஒரு பையன் உனக்காக அவன் வந்து மேல ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு உள்ள ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நீயா என்ன பிளஸ் பண்ணாத, நீ அப்படி நீ உன்னதான் சொல்றியா? நான் என்ன சொல்ல, நீ உன்னதான் சொல்லிட்டு இருந்தியா? உன் வீடு எங்க சொல்லு. என் வீடு எங்க? உன் வீடு எங்க? தாம்பரம் ஜங்ஷன். இவ்வளவு பெரிய விஷயம் தலையில வச்சு சொல்லலாமாடா? என்ன இவ்வளவு பெரிய விஷயமா? கடவுளே கடவுளே, எல்லாமே போட்டும், அவன் சாப்பிட போற சாப்பாடு கூடயே போயிடும். சூப்பர். என்னமா வருது? புகை வருதுன்னு என்ன பாக்குற? ஓ, வெந்திருச்சு வெந்திருச்சு. ஏய், சிக்கன் கறி மாதிரி ஆயிடுச்சுடா. இப்படி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன வந்து செய்யறேன்? ஆமா, மாதிரி ஆயிடுச்சுன்ற இந்த கலருக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதெல்லாம் ரொம்ப ரேரா நடக்கிற விஷயம். நீ இந்த மாதிரி பேசுவேன்னு நானும் எதிர்பார்க்கல. அடுத்தது வந்து நான் என் புத்தியில இருந்து ஒரு விஷயம் பண்ண போறேன். ஒரே செகண்ட். இது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். இப்போ நம்ம இது போட்டுட்டோம். அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் இதுக்கு மேல, ஒரு அழகுக்காக. தப்பில்ல. உப்பு இருக்காது பாரு. நல்லா இருக்கா டாடி? டேஸ்ட் இருக்கா டாடி? ரொம்பலாம் பிரச்சனை இல்ல. உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல? கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கா? லிட்டில் பிட். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருக்குல்ல? கொஞ்சம் மசாலா இருக்கு. பீச்சுக்கெல்லாம் போவேன், குளிக்க போவேன். அப்ப அந்த கடல் தண்ணி வாய்க்குள்ள போச்சுன்னா எப்படி இருக்கும்? This cooking was outstanding guys. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. இதோட பேர் என்ன சொல்லு பாப்போம். இதோட பேரு காஞ்ச இலை. கஸ்தூரி மெத்தியாடா. கஸ்தூரி 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 மாத்தி. இது வந்து நம்ம இப்படி மேல இப்படி பண்ணணும். இது நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். அது என்னன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். வாவ், எனக்கு தெரிஞ்சு புகை வருது வச்சு எக்ஸைட் ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க. பாரு, வாவ், சொல்லல. வாவ். ஆஹா, ஒரு நிமிஷம், நான் அதுதான் நான் சொல்றேன். இப்ப பாருங்க மக்களே, என்ன நடக்க போகுதுன்னு. 10 out of 10. ரெடி, 3 2 1. வாவ். பரப்பு தன்னே நல்ல ருசியே தேடினும் இது கோழிக்கால என்ன கால்னே தெரியலையே. நீ சாப்பிட்டு பாரு, அப்புறம் நான் சாப்பிடுறேன். வா சாப்பிடு. கலரே நல்லா இருக்குடா, செம்மையா இருக்கு. தெய்வமே, நான் கண்ணி எரியாத கட்ட பிரபஞ்சாரி. ஓகே தானேடா? ஓகே தானேடா? ஐ, நல்லா இருக்குன்னு சொல்லுடா.
என்னை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. எங்க தான் இந்த ஸ்கில் எல்லாம் நான் வச்சிருந்தேன் இவ்வளோ நாளா. ஆனா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு லவ் பண்றோம், நாளையில இருந்து டெய்லி பாய் ஃப்ரெண்டுக்கு சமைச்சு கொடுக்குறோம். என்ன சொல்ற? என்ன சொல்ற? ரொம்ப நேரமா எனக்கு கை போக மாட்டேங்குது வாய்க்குள்ள. என்னன்னு செக் பண்றீங்களா தயவு செஞ்சு? நல்லா இருக்குடா. அவுட் ஆஃப் 10 நீ உண்மையான. கொஞ்சம் கரிஞ்சு போச்சு, ஓகே. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான்டா கம்மி. அது அந்த குறைய தவிர்த்து வேற ஏதாச்சும் குறை இருக்கா? அம்மா இது 2 தான் ஒரு சமையல்ல இருக்கவே கூடாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கருகாம இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமா எனக்கு தோணுச்சு. ஸோ வீட்டில் ஒரு நல்ல ஒரு சாப்பாடை நீங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடணும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவ். டெல்னாவோட ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு சின்ன கேப்ல இருந்து நாங்க வந்துட்டு அவங்கள சமைக்க வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் நாங்க வந்துட்டு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ டெல்னா வந்துட்டு சொன்ன மாதிரியே செய்யுங்க, ஆனா டெல்னா சமைச்ச மாதிரி சமைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச் டெல்னா அவர்களே.